டேய் நானும் அரை மணி நேரம் பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏதோ ஃபீல் பண்ற, நீ ஏதோ சிரிச்சிட்டு இருக்க. திடீர்னு அஞ்சலி பாப்பாவுக்கு அண்ணன் நைட்டோ டவுட்டா இருக்கு. ஏண்டா சுத்தி வளைச்சி ஏன் சுண்ணாம படிக்கிற? டைரக்டா என்ன மென்டல் சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லிருப்பேன், உன் ஒப்புதல் செட் பண்ணுவாங்களா தான் விட்டேன். ஆடா பாவி, நான் விட்ட போட்டு பில்டிங் தான் கட்டுவேன், நீ ஃப்ளைஓவரே கட்டுறியா? விட்டா வாடகைக்கு ஒரு பச்சை கோனை வாங்கி எனக்கு மாட்டி விட்டு பாண்டி மரத்திலே சேர்த்துருவியா? இன்னும் கொஞ்ச நேரம் இப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோயேன், அதான் பண்ணிருப்பேன். என் மேல உனக்கே அவ்வளவு கொலவெறி. நீ பண்ண சேட் அப்படி அப்படின்னா ஃபீலுங்க. இத முதல்லயே கேட்டிருக்கலாமே, இதுக்கா ஏன் மொக்கையா ஒரு லீட கொடுத்த? சரி டென்ஷன் ஆகாத, நான் ஃபீல் பண்ண மேட்டருக்கு வரேன். இந்த வீக்கெண்ட் என்ன பண்ற? நீ சட்டுன்னு கேட்டியா, அது எனக்கு பட்டு ஞாபகம் இல்ல. நான் என்கேஜ்மெண்ட் டைரி பார்த்து சொல்லவா? ஒரு பேச்சுக்கு கேட்டா பில் கேட்ஸ் லெவலுக்கு பில்டப் பண்ணுவியே. டேய் நீ வெட்டி முறிக்கிற கதை எங்களுக்கு தெரியாதா? என்ன தெரியும் உனக்கு? தூக்கத்துல நீ கும்பகர்ணனோட குல கொழுந்துன்றது எங்களுக்கு தெரியாதா? டேய் ஃப்ரைடே நைட் நீ குட் நைட்னு சொல்லிட்டு குப்புறப்படுத்தா அடுத்த குட் நைட் தான் நீ எந்திரிப்ப. நீ என்னமோ எனக்கு விடிய விடிய விசில் விட்ட மாதிரி பேசுற. அனிமல் பிளானட் எஃபெக்ட்ல நீ விடுற கோட்ல வேணா தூங்க முடியுமா? தட்ஸ் எனஃப். ரெண்டு பேரும் மாறி மாறி நம்ம மானத்தை வாங்கிட்டது போதும். லெட் மீ கம் டு தி பாயிண்ட். இந்த வீக்கெண்டை செலிப்ரேட் பண்றதுக்கு சூப்பரா ஒரு ஐடியா வச்சிருக்கேன். முதல்ல ஐடியா சொல்லு. அது சூப்பரா சொதப்பலா சுமாரா நான் சொல்றேன். ஓஹோ, ஐயாவோட ஐடியாவுக்கு நீ ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் கொடுக்குற. எல்லாம் நேரம் தம்பி. ஓகே ஓகே, let me come to the point once again. உனக்கு இந்தோனேஷியா ஐலண்ட் தெரியுமா? கண்ட்ரி ப்ரூட். ஏய் ஏன் தெரியாது? மக்கள் தொகை 24 கோடி, ஜனத்தொகை உலகத்துல 4வது இடம், சுதந்திரம் 1947. ஸ்டாப் இட். புள்ளி விவரங்கள் சொல்றதுல நீ இன்னொரு விஜயகாந்த்ன்ற தெரியாம நான் விளையாண்டேன். அரிக்காத. மேல சொல்லு. இந்தோனேஷியாவுல கோழி முட்டை போட்ட மாதிரி குட்டி குட்டியா நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கு. வீக்கெண்ட பிளான் பண்ண சொல்லிட்டு மவுத்ல மேப் போடுறியா? ஏன்டா 6 மாசத்துல பிறந்தவமா அவசரப்படுற? நான் இன்னும் சொல்லியே முடிக்கலையேப்பா. அங்க இருக்கிற ஒரு ஐலண்ட்ல என் ஃப்ரெண்டுக்கு ரெசார்ட் இருக்கு. அந்த ரெசார்ட்டோட கீ இப்ப ஐயா கையில. நம்ப முடியலையே. என்ன பெரிய ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன உன்னால நம்ப முடியல? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளாட்ஃபார்ம் கேஸ் தானே, என்ன தவிர ரெசார்ட் வச்சுக்களுக்கு ரிஸ்கே யாரு? டேய் சமதர்ம பூங்காவை சமைக்கிறதுல நான் ஒரு அறிஞர் அண்ணா மாதிரி. உன்ன மாதிரி பிளாட்ஃபார்ம் கேஸுங்களையும் தெரியும், என்ன மாதிரி பல பில்லியனர்ஸையும் தெரியும்டா. உனக்கு நீ ஹோல்டிங் வச்சது போதும், மேல சொல்லு. பொறுக்காதே உனக்கு. என் ஃப்ரெண்டு சாவியை கொடுத்துட்டு பாரிஸ் போயிருக்கான். ஏது சென்னையில இருக்கிற பாரிஸா? என்ன ஜோக்கா? பிரான்ஸ்ல இருக்குதுடா. இந்த வீக்கெண்ட் நம்ம ரெசார்ட் போறோம், ரிலாக்ஸ் பண்றோம். இந்த ஹாலிடே நமக்கு ஜாலி டே. மச்சான் சாரிடா. ஏன் திடீர்னு நீ ஃபீலிங்ல நெஞ்ச நக்கற? நீ கேனத்தனமா ஏதோ சொல்ல போற, நான் கேவலமா நினைச்சிட்டேன். ரியல் இட்ஸ் கிரேட் மச்சான். நம்ம எல்லாம் சிங்கிள் அடிக்கிறதே கிடையாது, ஸ்ட்ரைட்டா சிக்ஸர் தான். நீ இப்பவே திவ்யா கிட்ட இத பத்தி பேசிரு, நான் என் நந்து கிட்ட பிட்ட போட்டுறேன். அவ எதுக்கு? ஏய் என்ன அப்படி கேட்ட? நீயும் நானும் சோலோவா போறதுக்கா லோலோன்னு அலைஞ்சு அந்த கீயை வாங்கியிருக்கேன். உங்க கூட எல்லாம் அவுட்டிங் போறதுக்கு இங்கேயே ஒரு கட்டிங் அடிச்சு கவுந்துருவேன். என்னதான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி போட்டு தப்பு இல்லையா மச்சான்? என்ன நீ ரைட்ஸுக்கே ரைட்ஸ் வாங்கணுமா பேசிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே வீட்டுல மட்டும் தங்கினா தப்பு இல்லையா? ஒரே ரெசார்ட்ல தங்கினா தப்பா? என்ன லாஜிக் இது? நீ கேட்கறது கரெக்ட் தான், ஆனா நீ யோசிச்சுக்கிட்டே இரு. நானும் நந்து ரெசார்ட் போயிட்டு வந்து உன்னை மீட் பண்றேன். என்ன மச்சான் அப்படி சொல்ற? வேற என்ன பண்றது? உனக்குள்ள ஒரு ரெமோ இருக்கான், அவனுக்கு நீ மெமோவை கொடுத்து மிரட்டியே வச்சிருக்க. அவனுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து வெளியில அனுப்பு, அப்பதானே நீ பூந்து விளையாட முடியும். எனக்கு ஓகே, திவ்யா சம்மதிப்பாளன்னு தெரியல. அவ கைய புடி, கால்ல உழு, பிட்ட போடு, பிலிம் ஓட்டு. அவகிட்ட இருந்து கிரீன் சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் ஏற மாத்திட்டு போயிட்டே இரு. அவகிட்ட இருந்து சம்மதம் வாங்க வேண்டியது உன்னோட சாமர்த்தியம்டா. அவ எப்ப பூவா போயலாம் மாறுவான்னு தெரிய மாட்டேன் மச்சான். அவகிட்ட எப்படி இந்த மேட்டரை ஓபன் பண்றது? பொண்ணுங்களை பத்தி ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்றேன். men are always wrong அப்படின்றத அவளுக்கு தியரி. சோ நம்ம எஸ் சொன்னா அவளுக்கு நோ சொல்லுவாளுங்க, நம்ம நோ சொன்னா அவளுக்கு எஸ் சொல்லுவாளுங்க. காட் மை பாயிண்ட்? சரி மச்சான், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஆல் தி பெஸ்ட். ஓகே. ஏய் இது ஃபேமிலி ட்ரிப், தயவு செய்து இத பேச்சுலர்ஸ் ட்ரிப்பா மாத்திராத. ஓகே ஓகேயா? என்ன மெட்ராஸ் ஐயா? ஓ ஸ்டைல் பாபா. பேரவர் வளர்கிறது. விஷயம் பேசணும் போல தெரியுது. இல்லையே, எப்படி கேக்குற? வந்ததுல இருந்து நீ ரொம்ப சைலண்டா இருக்க. நீ அமைதியா இருந்தா ஏதோ முக்கியமா பேசணும்னு அர்த்தம். அப்படியா? அப்படிதான். நீ என்கிட்ட பேசின எல்லா முக்கியமான விஷயத்துக்கு முன்னாடி நீ அமைதியா இருந்திருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
நான் சொன்னதை தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காக நீ சொல்ல வந்ததை சொல்லாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லு. முக்கியமான விஷயம்னு இல்லை, சும்மா ஒரு விஷயம் நடந்தது, அதை சொல்லான்னு. ஏதோ ஒண்ணு நீ சொல்லணும்னு நினைச்சதை நான் கண்டுபிடிச்சேன்ல. சொல்லு. ஸ்ரீய நான் மண்டே மீட் பண்ணேன். ஏன் நிறுத்திட்ட? இல்ல நீ கேக்குறியான்னு. ஓ, நான் கதை கேக்குற மாதிரி கொட்டினாதான் உன்னால கதையை கண்டினியூ பண்ண முடியுமா? ஓகே சரி, ஸ்ரீயை மீட் பண்ண அப்புறம். இந்த பார், நீ இப்படிலாம் பண்ண சொல்ல மாட்டேன். சாரி சாரி சாரி, சொல்லு. வீக்கெண்டுக்கு அவன் இந்தோனேஷியா போறானா? சரி போகட்டும். இந்தோனேஷியானா கரெக்டா இந்தோனேஷியா கிடையாது, அது பக்கத்துல இருக்கிற குட்டி தீவு. சரி. அவன் தனியா போல, நந்தினி கூட போறான். அதான். ஓ வெரி குட், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். அதான் அவன் போய் என்ஜாய் பண்ணிட்டேன். நான் அதுவும் சொல்லியே, போகும்போது நீயும் வரியான்னு எனக்கு கேட்டான். நீ போறியா? சாச்சா, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். அவன் ஆள் கூட தனியா போறான், நாம அப்புறம் டிஸ்டர்ப் பண்றது அவ்வளோ டீசெண்டா இருக்காதுல்ல. ஆமா ஆமா. அது சொன்னதுக்கு அவன் ஒரு காமெடி அடிச்சான். என்ன? உனக்கு தனியா வர போர் அடிச்சா பேசாம திவ்யா அவங்க கூட கூட்டு வா அப்படின்னு சொன்னான். நீ என்ன சொன்ன? சாச்சா, திவ்யா அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல, அவ எங்கேயுமே தனியா வர மாட்டா. எங்களை பத்தி என்ன நினைச்சிருக்க? புடிச்சு கண்ணா பின்னு திட்டி விட்டேன். ஏன் அப்படி சொன்ன? இல்ல திவ்யா, என்னதான் நம்ம சிங்கப்பூர்ல இருந்தாலும் எனக்குள்ள நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் இன்னும் இருக்கு. நீங்க என்னோட வந்திருக்கிறது பெரிய விஷயம். நான் போன ரெசார்ட் அதுன்னு கூப்பிடுறது அது நியாயமா இல்லை. ஒரு ஒழுக்கமான பொண்ணு அங்கே வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அதை முடியாதுன்னு சொல்லி அந்த பேச்சு அப்படியே முடிச்சிட்டேன். ஓ திவ்யா, என்ன தப்பா நினைக்காத. சத்தியமா நான் இதை தான் அவங்ககிட்ட சொன்னேன். ரிசார்ட்டுக்கு போற பொண்ணு ஒழுக்கமா இருக்க மாட்டான்னு ஏன் சொன்ன? நான் அப்படி சொல்லலை, ரெசார்ட்டுக்கு ஒழுக்கமான ஒரு பொண்ணு வர யோசிப்பான்னு. யோ சக்தி சக்தி, என்ன? ரிசார்ட்டுக்கு வரதுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியா? ஆமா, மனசு ஒழுங்கா இருந்தா எங்க வேணா யார் கூட வேணா இருக்கலாம். கரெக்ட். அவசரப்பட்டு வேணான்னு சொல்லிட்டியே, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. சரி விடு, வா கிளம்பலாம். திவ்யா, திவ்யா, திவ்யா நில்லு. நான் உன்னை கேட்டிருந்தேனா? போலான்னு சொல்லிருப்பேன். அப்படியா? சீரியஸா ஒர்க்னு டென்ஷனா இருக்கு. ரிலாக்ஸா போயிட்டு வந்திருக்கலாமே. நான் வேணா திரும்ப உனக்கு ஃபோன் போயிட்டு வந்திருக்கலாமே. நான் வேணா திரும்ப உனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கவா? வேணான்னு சொல்லிட்டு திரும்ப போய் கேட்டு பார்த்தா நல்லா இருக்காது. அப்பல திவ்யா, நம்ம ஸ்ரீ நம்மள தப்பா எடுத்துப்பேனா? கேட்டு பார்ப்போம். வேணா சக்தி, விட. ரிசார்ட்டே ஃபுல்லா இருக்கும். இல்ல திவ்யா, கொஞ்ச நேரம் தான். எப்படியே மேடம் நம்பர் கண்டுபிடிச்சு கன்ஃபார்மா காலேஜ் புக் பண்ணிடலாம். ரிசார்ட் போலாமான்னு ஸ்ட்ரெயிட்டா கேட்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு பெரிய சீன்? அப்போ நீ வர? போலாம். உன்னை நம்பி ஒரு மாசம் வீட்டுல இருக்க போறேன்னா 2 நாள் ரிசார்ட்க்கு வர மாட்டேனா? ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லு, வரேன். தேங்க்ஸ். பை. வழங்கும் காதலிக்க. ஹலோ ஹலோ வாணி, நான் திவ்யா பேசுறேன். சொல்லு தேவி. நீ இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கியா? சொல்லுடி. ஏய், என் செல்லுல சார்ஜ் இல்ல, சீக்கிரமா இழுக்காம மேட்டர் சொல்லு. இந்த வீக்கெண்ட் 3 நாள் லீவ் வருது இல்ல? இது எனக்கு தெரியாதா? இது சொல்ல ஒரு போனா? இல்ல, அது
உன்கிட்ட கேட்டுட்டு சொல்லலாம் தான் ஃபோன் பண்ணேன். சக்தி இந்த வீக்கெண்ட் இந்தோனேஷியா போலான்னு கூப்பிடுறான். வாவ், டேட்டிங் போற அளவுக்கு தேறிட்டியா? இல்லடி, அதுக்கு தான் உன்கிட்ட கேட்டு சொல்லலான்னு. ஏய், அப்புறம் எதுக்காகடி இப்படி தயங்குற? சொல்லு. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. முதல்ல அவன் மட்டும் தான் போறான்னு சொன்னா, அப்புறம் ஃப்ளாட்ல தனியா இருந்தா போர் அடிக்குமேன்னு தான் என்னை கூப்பிட்டான். நீ என்ன சொன்ன? ஓகே சொல்லிட்டேன். அப்ப சந்தோஷமா ஹனிமூன் என்ஜாய் பண்ணிட்டு வா. ஏய், உதப்படுவ. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏனே, நீ தான் ஓகே சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு போனை போட்டு காசை வேஸ்ட் பண்ற? இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஆமா, இது ஓ ஆளுக்கு தோணுன ஐடியா மாதிரி இல்லையே. அவன் கூட சுத்திட்டு இருப்பானே ஒரு ஆந்த கண்ண, அவன் ஐடியாவா தான் இருக்கும். யாரு? ஸ்ரீயா? அவனும் அவன் ஃப்ரெண்டும் கூட வராங்க. நினைச்சேன், சொன்னேன்ல, இது அவன் வேலைதான். ஆனா இதுவும் நல்லதுக்குதான். சக்தியோட கேரக்டரை இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நீ தைரியமா போ, அவன் எப்படி நடந்துக்கிறான்னு பாரு. ஏதாவது தப்பா மூவ் பண்ணா அடுத்த செகண்டே அங்கிருந்து கிளம்பிடு. தப்பானா? ஒன்னும் தெரியாத பாப்பா, நீ உனக்கு எல்லாத்தையும் விளக்குறேன். அவன் கரெக்டான ஆளா இருந்தா அவன் ஒரு விரல் கூட உன் மேல படாது. அப்படி மீறி பட்டுட்டா அவனோட கேரக்டர் காலின்னு நீ எஸ்கேப் ஆயிடு. அப்போ தைரியமா போங்கறியா? போ போ. இது பாரு தேவி, நான் சொன்னதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன? ஓகே. மச்சான், ஒரு குட் நியூஸ்டா. தெரியும், உன் ஆள் இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கு பச்சை கொடி காட்டியிருப்பா. கரெக்டா? எப்படிடா ஓரமா வந்து ஒட்டு கேட்ட மாதிரி கரெக்டா சொல்ற? நீ ஹெட்லைன்ஸ போட்ட, விஷுவல்ஸ் உன் மூஞ்சிலேயே ஓடுது. விரிவான செய்திகள் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா? மூஞ்சில விஷுவல்ஸா? என்னடா வளர்ற? ஹீரோ லுக் நினைச்சிட்டு எப்பவுமே ஃபேஸ்ல ஒரு 0 வாட்ஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. அது ரொம்ப கேவலமா இருக்கும். இன்னைக்கு தான் 1000 வாட்ஸ் தகதகன் எரியுது. ஏய், என்ன பர்சனாலிட்டியை பத்தி பேசணும்னா பியர் மாதிரி பொங்கி வழிகிற. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். திவ்யா உன் கூட வரேன்னு சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, என்ன சொல்லி கவுத்தாவல? நீ கொடுத்த டிப்ஸை தான் டொல்ல கட்டிடுச்சேன், மக்கள் ஆயிடுச்சு. அடா பாவி, நான் சொல்ற தத்துவமே தத்து புத்துன்னு இருக்கும். நீ அதுல என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்த? வேணாம் மச்சான், சொன்னா நீ ஃபீல் பண்ணுவேன். திவ்யா ஸ்கிரீன்ல நீ ஃபிலிம் ஓட்டுறதுக்கு நான் எதுக்கு ஃபீல் பண்ணணும்? வேணாம் மச்சான், வேணாம் சொன்னா விட்டுரு. ஓஹோ, புரிஞ்சிருச்சு. நீ ஓட்டின ஃபிலிம்ல நீ எம்ஜிஆர், நான் நம்பியாரா? ஏயா, அட மூதேவி, டிப்ஸ் கொடுத்தவன் தலையிலேயே டிராக்டர் ஓட்டுறிய. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு தானே. அப்போ குருதட்சணையா ஒரு 1 லட்ச ரூபா கொடு. ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பில் பண்ணக்கூடாது. ஏண்டா, உனக்கு தேவைன்னா ஃப்ரெண்டு, இல்லன்னா குருவாக்கி கும்பிடு போட்டுருவேன். இப்ப எதுக்கு வாயில பொங்கல் வைக்கிற? மால்ட்ட பேசிட்டியா? இந்த சீன் முடிஞ்ச உடனே நேரா அவகிட்ட தான் அடுத்த சீனு. என்ன திடீர்னு சைலன்ஸ் ஆஃப் சிங்கப்பூர் ஆயிட்ட? எல்லாரும் ஒன்னா போற நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தப்பு பண்றோமோன்னு உறுத்தலா இருக்குடா. ஏய், புதுசா ஒரு மேட்டர் ஆரம்பிக்கும் போது இப்படிதான் ஹார்ட்டுக்குள்ள அலாரம் அடிக்கும். அலாரம் ஆரம்பிக்கும் போதே அதை ஆஃப் பண்ணிடணும், இல்லன்னா அது இம்சையை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, ரெசார்ட்டுக்கு என்னடா பண்றது? ஒரு ஐடியாவும் இல்ல. அங்க கடல்வாழ் உயிரினங்களுடைய காதல் வாழ்க்கையை பத்தி நீயும் திவ்யாவும் ரெசார்ட்ல உட்கார்ந்து நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. இப்ப எது நீ டென்ஷனா பேசுற? வேற எப்படா பேசுறது? நான் தெரியாம தான் கேக்குறேன். சாரி, தெரிஞ்சே கேக்குறேன். நீயும் திவ்யாவும் எதுக்கு லிவிங் டுகெதர்ல இருக்கீங்க? ஒருத்தர் புரிஞ்சுக்கதான். ஓஹோ, அண்டர் ஒன் ரூஃப்ல இருந்தா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமோ? டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் ஒருத்தரை பார்த்து சொல்லிட்டு இருந்தா நல்ல சிட்டிசனா வேணா ஆகலாம். அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி நல்ல கப்பிள்ஸ் ஆக முடியாது தம்பி. வேற என்னதான் பண்ண சொல்ற? அப்படி கேளு. ரெஸ்டாரண்ட்டுக்கு டேட்டிங் போகணும், கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய பேசணும், ஜோடியா தியேட்டருக்கு போகணும், பாப்கார்ன் குடிச்சுக்கிட்டே படம் பார்க்க கூடாதுடா. உங்களுக்குள்ள ஒரு ஷோ ஓடணும், ஃபிகரை கூட்டிட்டு பீச்சுக்கு போகணும், சின்ன புள்ளத்தனமா தண்ணியில விளையாடக்கூடாது, கரையோரமா கைய கோத்துக்கிட்டு சாலார நடக்கணும். இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லி தரலடா. இதுக்கெல்லாம் கோர்ஸ் ஆடா வைக்க முடியும்? தானா தோணணும். அவன் ஃபர்ஸ்ட் சைட்ல பிக்கப் பண்ணி டேட்டிங்ல டெவலப் பண்ணி டெலிவரியில கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கானு. நீ என்னடா அட்டை மாதிரி அதே இடத்துல ஒட்டிட்டு இருக்க? உன்னெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கே கேவலமா இருக்கு. சரி ஃபீல் பண்ண. இப்போ உனக்கு கிடைச்சிருக்குது கோல்டன் சான்ஸ், அதை கோட்டை விட்டுறாத. இது வரைக்கும் நீ பார்த்தது பேசினதெல்லாம் போதும். இந்த ட்ரிப்ல நீ அடுத்த லெவலுக்கு போகணும். ஓகே? அடுத்த லெவல்னா உனக்கும் திவ்யாவுக்கும் டச்சிங் கிச்சிங் இதெல்லாம் நடக்கணும்.
மச்சான் அவன் தப்பா எடுத்துக்கிட்டா என்னடா பண்றது? அட போடா, ஒண்ணும் பண்ண முடியாது. இது கம்பி மேல நடக்கிற மாதிரி ரிஸ்கான விஷயம், ஆனா கிக்கான விஷயம். அதனால அவசரப்படக்கூடாது. காத்தடிச்சா முடியும் துப்பட்டாவும் மூவ் ஆகும். அந்த மாதிரி சுத்தா தொடணும். அதை விட்டுட்டு காஞ்ச மாடு மாதிரி வெறித்தனமா மேய்ஞ்சிடாது என்ன. ரொம்ப யோசிக்காதடா. பொண்ணுங்களோட இன்னொரு சைக்காலஜி சொல்றேன் கேளு. நீ தொட்டதும் கரண்ட்ல கை வச்ச மாதிரி ஷாக் ஆவாது. எப்படி என்ன டச் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள டச் பண்ண மாட்டியான்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ஐரணி தாண்டா அவளுடைய பியூட்டி அண்ட் பியூட்டி. என்ன அந்த சிங்கப்பூர் சிம்ரன் கிட்ட கடன் வாங்கிட்டியா? அந்த அம்மா உன்னை ரொம்ப நேரமா முறைச்சு பாக்குறாங்க. அதெல்லாம் விடுறா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன முடிவு? நான் இது வரைக்கும் மிஸ் பண்ணது எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு கிஸ்ஸா கொடுத்துறேன். என்னடா 8 அடி பாய சொன்னா 80 அடி பாயிர? வழக்கமா 14 அடின்னு சொல்லுவாங்க, நீ நான் மாத்தி சொல்ற. அதெல்லாம் நியூமராலஜி படி எப்பயோ மாத்திட்டாங்க. இதான் லேட்டஸ்ட் தம்பி. சரி மச்சான், எனக்கு டைம் ஆச்சு. என் நியூமராலஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, பாப்போம். அட பாவி, ஃபிகர் செட் ஆன உடனே சரக்க செகண்டரி ஆக்கி பில்ல ஏன் தலையில கட்டிட்டானே. இவன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான். அவன் கிடக்குறான். நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லவ் யூ.